இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 200க்கும் மேற்பட்ட இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 50% வரியை திரும்ப பெற்றார். இந்திய இறக்குமதிகளுக்கு அதிக வரி விதித்ததால் அமெரிக்க சந்தையில் அந்த பொருட்களின் விலை உயர்ந்தது என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க நுகர்வோரிடையே பெருகி வந்த அதிருப்தியே ட்ரம்ப் இந்த முக்கியமான முடிவை எடுக்க காரணமாக அமைந்தது. வரி விலக்கு அளிக்கப்பட்ட முக்கிய பொருட்களில் தேநீர், காஃபி, மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் மற்றும் முந்திரி போன்ற பல்வேறு விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அடங்கும். இந்திய ஏற்றுமதியாளர் கூட்டமைப்பு இந்த முடிவை வரவேற்றுள்ளது. இது இந்திய ஏற்றுமதிக்கு அதிக லாபத்தை கொண்டுவரக்கூடும். நடைபெற்று வரும் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு இது ஒரு நேர்மறையான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ரால் பாஸ்மதி அரிசி, ரத்தினங்கள், நகைகள் மற்றும் ஆடைகள் போன்ற முக்கிய பொருட்கள் தற்போதைய வரி சலுகையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை இந்திய ஏற்றுமதியாளர்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.